அன்பான கும்பராசி அன்பர்களே, கும்பராசியில் பிறந்த அனைத்து நல்ல உள்ளங்களும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் பேச்சையும் கேட்குறதுக்கு தயாராக இல்லை இப்போதைக்கு. சரிங்களா? ஏன்னா ஜென்மத்தில் வந்து சனி பகவான் இருக்கார். பிடிவாத குணத்தை கொஞ்சம் தளர்த்திக்கோங்க. ஒரே நல்ல விஷயம், 5ஆம் இடத்துல வந்திருக்க குரு பகவான். குரு பகவான் வந்து உங்களோட ராசியை பார்க்குறாரு 9ஆம் பார்வையாக. 5ஆம் இடத்துல உங்களோட 5 கூடைய புதனுமே சேர்ந்து இருக்கார் இப்போது. அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளால் நல்ல முன்னேற்றங்கள், நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு. தனஸ்தானமும் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா, கேது உட்காந்துருக்காரு. கூடவே வந்து இப்போ உங்களோட ஜென்ம ராசிலேயே ராகுவும் இருக்கார். ராகுவும் சனி பகவானும் சேர்ந்து கேதுவால் பார்வை பெறுகிறார்கள். இந்த 7ஆம் இடம்ன்றது கடத்தஸ்தானம்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு எப்படி மனைவினால் கொஞ்சம் சில சில பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் வரும். அது பெருசாக எடுத்துகிட்டு போகாமல் அப்படியே லைட்டாக விட்டுருங்க. இல்லைனா வந்து கோர்ட் வாசல்லாம் கொண்டு போய் நிறுத்திடும். கும்பராசி நண்பர்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தொழிலே இருந்திருக்கலாம் இப்போ நினைப்பீங்க. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க. அங்கேருந்து மாறுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியே வந்துட்டு இப்போ படுற கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு நல்ல விஷயம், குரு பகவான் பயிற்சியாக உங்கள் ராசியை பார்க்குறதுனால வேறு தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு வருட காலகட்டத்துக்கு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கை கொடுக்காமல் இருக்கும். ஆனால் குரு பார்வையினால் அதுவும் வந்து கைப்பெறப்படும். சரிங்களா? 7ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு ஆடி மாதம் கடகராசிக்கு வரும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன்னா அவர் மறைகிறாரு. சூரிய பகவான் வைதன்ய யோகம்னு சொல்லுவாங்க. கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் அது 7ஆம் பொருத்தம் வந்து வைதன்ய யோகம்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி 7ஆம் பொருத்தம் சிம்ம ராசியும் கும்பராசியும் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஆனால் பண்ணக்கூடாது. அது வேறு வைதன்ய யோகம். அந்த வைதன்ய யோகம் என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி இது வந்து இருட்டான கிரகம், அது வந்து வெளிச்சமான கிரகம். ரெண்டும் ஒன்றா சேரும்போது என்னென்னா, இந்த குணநலங்களும் அந்த குணநலங்களும் மாறுபடும். சிம்மராசிலே எல்லாம் சுறுசுறுப்பாக எல்லாம் கிளம்பி போவாங்க. கும்பராசி கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போவாங்க. 2 பேருமே ஒத்து வராது. அந்த வைதன்ய யோகம் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு கொடுக்கக்கூடிய சிம்மமும் கும்பமும் அந்த சிம்மராசி கூடிய சூரிய பகவான் வந்து 12ஆம் இடமான சிம்மத்துக்கு 12ஆம் இடமான கடகத்துக்கு போகும்போது ஆடி மாதம் அந்த ஒரு மாதம் நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். குரு பார்வையும் இருக்கும்போது இந்த ஒரு வருட காலகட்டம் சனி பயிற்சி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் தீர்க்கமாக இருந்தீங்கன்னா நல்ல முடிவுகள் எடுக்கலாம். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. தொழில் ஸ்தானம் இப்போ நல்ல வேறு மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வரும். யோசித்து முடிவெடுங்க. இறை வழிபாட்டில் கவனத்தை செலுத்துங்க. அன்பான மீனராசி நேயர்களே, ஒழுக்கத்தில் சிறந்து எவ்வளோ ஒழுக்கத்தில் சிறந்து விளங்குறீங்களோ அவ்வளோ ஒழுக்கமாக நீங்கள் வாழ்க்கை நடத்துகிறீங்களோ எல்லாமே உங்களுக்கு இரட்டிப்பான பலன்களை கொடுக்கும். பூஜை புனஸ்காரங்களில் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க. மீனராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய 2 கூடிய செவ்வாய் வந்து நீச்சமாகி கடகத்தில் இருக்கார். இப்போது 9ஆம் தேதி ஜூன் மாதத்துக்கு மேலே பயிற்சியாகி 6ஆம் இடத்துக்கு போய் சிம்மராசிக்குள்ளே போகிறாரு. இப்போதைக்கு 2-9 கூடிய செவ்வாய் வந்து உங்கள் பாகியாதிபதியும் அவரே, குடும்பஸ்தானாதிபதியும் அவரே நீச்சமாகி 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ பிள்ளைகள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் கேட்ட சீட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். காலேஜாக இருக்கட்டும், மெடிக்கல் ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களோட பசங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ரொம்ப நாள் கிடையாது. ஒரு வாரத்தில் உங்களுக்கு 9ஆம் தேதி செவ்வாய் பயிற்சியான உடனே உங்களுக்கு எல்லாமே கைகூடும். 3ஆம் இடத்துக்குரியவர் அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய 3-8 கூடிய சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இப்போதைக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. பணத்தினால பிரச்சனைகள் ஏற்படும். பணத்தை கொடுக்க வேண்டியவங்களாம் கேட்பாங்க. கடன்காரங்க வந்து ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில். அதனால் கொஞ்சம் பேசி சமாளிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். செவ்வாய் பயிற்சியாகி சிம்மத்துக்குள்ளே போன உடனே இந்த கடன் பிரச்சனைகள்லாம் தீரும். சுக்கிர பகவானும் பயிற்சியாகி அவரோட சொந்த வீடான மிதுன ராசிக்கு ரிஷபராசிக்கு போயிடுவார். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் புத பகவானும் உங்களுக்கு நல்லது செய்வாங்க. 7 கூடிய புதன் வந்து 7க்கு 10ஆம் இடமான உப தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானை சேர்ந்திருக்காரு. உங்களோட 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை குருவும் புதனும் சேர்ந்து பார்க்குறாங்க. தொழில் மேம்படும். புதிய வாகனங்கள், புதிய வீடு, தாயார் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இதெல்லாம் இப்போதைக்கு ஏற்படும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால் உங்கள் நன்மைகள் மட்டுமே ஏற்படும். புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போகக்கூடிய நிலைமைகள்லாம் ஏற்படும். பக்தியில் மனம் லயிக்கும்.
நல்ல வழிபாடு, கோவிலுக்கு போகணுன்னு ஆசைப்படுவீங்க, பஜன்ஸில் கலந்துப்பீங்க, பாட்டு இதிலெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ இத்தனை நாள் இல்லாமல் பாட்டுலாம் உங்களுக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். பக்தி பாடல்கள் மேலே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் ராகுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைச்சல்களை கொடுப்பாங்க. வீண் அலைச்சல் தான், ஆனால் அது லாபகரமான அலைச்சலாக இருக்கும். இப்போதைக்கு 12ஆம் இடம் என்பது 7.5 சனியோட முதல் பாகத்தில் இருக்கீங்க. அது முடிஞ்சு ஜென்ம சனி வரப்போகிறாரு அடுத்த வருஷம் மார்ச் மாதம். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக தேவை. குரு பகவான் அப்போது 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போயிட்டு உச்சமாவார். உச்சமாகி சனி பகவானை பார்ப்பார். அதனால் அடுத்து வரக்கூடிய சனி பெயர்ச்சியாக இருந்தாலும் அதுக்கான 1.5 வருஷ காலகட்டம் நல்லாவே இருக்கும். கவலை வேண்டாம். தெய்வ வழிபாட்டில் கவனத்தை செலுத்துங்க. பயணங்கள் லாபங்களை தரும். நன்றி.